கோயம்பேடு காய்கறி சந்தையில் காய்கறிகளின் விலை சற்று குறைந்துள்ளதாகவும் வரும் காலங்களில் 10 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை குறைய வாய்ப்புள்ளதாகவும் காய்கறி வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து காய்கறி வியாபாரி செந்திலுடன் நமது செய்தியாளர் சுகந்தகுமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். இதைத் தொடர்ந்து 10 மணி செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றது. அண்மை செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு. சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு வெளி மாவட்டங்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் அந்த காய்கறிகள் வருவது வழக்கம். அந்த வகையில் கடந்த மாதம் பல்வேறு மாவட்டங்களில் விளைச்சல் குறைவாகும், அந்த வெயிலின் தாக்கத்தின் குறைவாகவும் பல்வேறு காய்கறி விலையானது சற்று உயர்ந்து காணப்பட்ட நிலையில் இன்று தற்போது இந்த காய்கறி நிலவரப்படி அனைத்து விதமான காய்கறி விலையும் குறைந்துள்ளது. எந்தெந்த காய்கறி விலை குறைந்துள்ளது என்பது குறித்து வியாபாரிடம் கேட்கலாம். சார் வணக்கம் சார். கடந்த மாதம் வியாபாரம் அவ்வளோ சரியாக போகல, நீங்கள் என்னென்னு காரணம் கேட்டீங்கன்னா விளைச்சல் குறைவு, வரத்து குறைவுன்னு ஒரு காரணம் குறிப்பிட்டிருந்தீங்க. ஆனால் இன்றைய நிலவரம் பார்த்தா காய்கறி பல்வேறு காய்கறி விலை குறைஞ்சிருக்கு. எந்தெந்த காய்கறி விலை குறைஞ்சிருக்குண்ணே? அதாவது மார்க்கெட்டுக்கு கோயம்பேடு வணிக வளாகத்துக்கு எப்பயுமே 700லேருந்து 800 வண்டி ரெகுலராக வரும். சென்ற மாதங்களில் ஒரு 300-350 வண்டி விலை வந்ததுனால விலைவாசி கொஞ்சம் அதிகமாக இருந்தது. தற்பொழுது இப்போ 500லேருந்து 550 வண்டி வர்றது இன்றைக்கி வந்திருக்கு. அதனால் மற்ற எல்லா காய்கறியுமே வரத்து அதிகமாக இருக்கிறதுனால ரேட் எல்லா காய்கறிகளையும் ரேட்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சென்ற மாதத்தை விட இந்த மாதம் எல்லாமே குறைஞ்சிருக்கு. பீன்ஸு மற்ற பீன்ஸ் போன மாதத்துலலாம் 200 அந்த மாதிரி விற்பனையானது. இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு 80லேருந்து சாதா பீன்ஸ் 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிறது. மற்ற அதே மாதிரி எல்லா காய்கறிகளும் அவரைக்காய் 100 ரூபா 110 ரூபா விற்பனை ஆகிறது. மற்ற காய்கறிகள்லாம் அன்றாட நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணுற காய்கறிகள் கேரட்டு மற்ற காய்கறி எல்லாமே விலைவாசி ரொம்ப குறைஞ்சிருக்கு. இன்றைக்கி நிலவைக்கு குறைஞ்சிருக்கு எல்லாமே. இப்போ அன்றாட வீட்டில் பயன்படுத்த முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் தானே. தக்காளி வெங்காயத்தோட விலை என்ன விற்குது? அது இல்லாமல் இனி வரும் காலங்களில் காய்கறி விலை குறைய வாய்ப்பு இருக்கா, இதே ரேட்டில் தான் போகுமாண்ணே? அதாவது தக்காளி ஒரு போன வாரங்கள்லாம் கொஞ்சம் விலை ஏற்றமாக தான் இருந்தது. தற்பொழுது இப்போ இந்த 2-3 நாளாக விலைவாசி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. கிலோ 30 ரூபா 40 ரூபா விற்பனைக்கு இங்கே கோயம்பேடு வணிக வளாகத்தில் விற்பனை ஆகிறது. பாக்ஸின் விலையும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி வெங்காயம் அன்றாட நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி விலைகள்லாம் ரொம்ப குறைஞ்சி தான் இருக்குது. சென்ற மாதத்துக்கு இந்த மாதம் கணக்கு போட்டோம்னா விலைவாசி ரொம்ப விளைச்சல் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே விலைவாசி குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி வண்டியின் வரத்து கொஞ்சம் அதிகமானதுனால விலைவாசி கொஞ்சம் இதாக இருக்குது. இப்போ விலை குறைஞ்சிருக்குன்றீங்க, வரத்து அதிகமாக வருதுன்றீங்க. தமிழகத்தில் மட்டும்தான் வருதா இல்லை வெளி மாநிலம் அது அதிகமாக வருதுன்றீங்களா? அது இல்லாமல் வருங்காலத்தில் இந்த பொருள் குறைய வாய்ப்பு இருக்கா? வியாபாரம் உங்களுக்கு இப்போ எப்படி போயிட்டுருக்குண்ணா? அதாவது தமிழ்நாட்டில் சின்னம்னூர் மற்றும் அரியலூர் இந்த சைட்லேருந்து நமக்கு வர காய்கறி வருது. முருங்கைக்காய், அவரைக்காய் இந்த மாதிரி காய்கறிலாம் சின்னம்னூர்லேருந்து வருது. அப்புறம் மற்றபடி ஆந்திராலேருந்து தக்காளி, அப்புறம் கர்நாடகாவிலேருந்து தக்காளி, காய்கறி மற்ற காய்கறி எல்லாமே முக்கால்வாசி ஐட்டங்கள்லாம் வருது. அப்புறம் இந்த சைடு குடியாத்தம், இந்த சைடில் இந்த வெண்டைக்காய், புடலங்காய், இந்த சுரக்காய் இந்த மாதிரி காய்கறிலாம் குடியாத்தம் சைட்லேருந்து வருது. ஆனால் இது எல்லாமே கொஞ்சம் ஹெவியாக வர்றதுனால இந்த விலை இப்போ சென்ற மாதத்தோடு இந்த மாதம் விலை குறைஞ்சி தான் இருக்குது. இனி இன்னும் குறைஞ்சா ஒரு 10 ரூபா 20 ரூபா இன்னும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது காய்கறி வரத்தானது அதிகமாக வருவதால் கோயம்பேடு காய்கறி சந்தையின் விலையானது சற்று குறைந்துள்ளது எனும் இனி வரும் காலையில் 10 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை விலை குறையுள்ள வாய்ப்பு தெரிவிக்கிறேன். ஒளிப்பதிவர் ஜெகன் மற்றும் பரசுராமுடன் செய்தியாளர் சுகந்தகுமார், நியூஸ் 7 தமிழ், சென்னை.